உங்க ஊர்லயா? ஆனா அது கஞ்சா வருது. அது எதுக்கு வாங்கிட்டு வந்த? எவ்வளவு நாளா யூஸ் பண்றாங்க மட்டும் சொல்லு. ஸ்கூல்ல இருந்தா 20 நாளா தான் சார். கண்டிப்பா 20 நாள்லாம் கிடையாது. ஏண்டா இல்லை அப்படியே சாப்பிடுவியா? தண்ணியில் கலந்து குடிப்பியா இல்லை அப்படியே சாப்பிடுவியா? அப்படியே சாப்பிடுவேன். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே PGP என்ற தனியார் பார்மசி கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் 20 வயது யோகேஷ் என்ற மாணவன் விடுதியில் தங்கி 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த யோகேஷ் சனிக்கிழமையன்று காலை விடுதியில் இருந்து கல்லூரிக்கு சென்ற நிலையில் பிற்பகல் 2 மணிக்கு கல்லூரியில் இருந்து விடுதிக்கு திரும்பினார். பின்னர் விடுதியின் 4வது மாடிக்கு சென்ற அவர் அங்கிருந்து கீழே குதித்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சக மாணவர்கள் கூச்சலிட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த யோகேஷின் உடலை கைப்பற்றி சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு யோகேஷை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தார். பின்னர் யோகேஷின் உடல் பிணக்கூராய்வுக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. யோகேஷின் உடலை பார்க்க 100க்கும் அதிகமான கல்லூரி மாணவர்கள் மருத்துவமனை முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக பரமத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இரவு விடுதியில் மின்சாரம் தடைபட்டதால் அங்கு தங்கியிருந்த மாணவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி உள்ளனர். இந்த விஷயம் கல்லூரி நிர்வாகத்திற்கு தெரிய வந்த நிலையில் மாணவர்களுக்கு எப்படி பட்டாசு கிடைத்தது என்பதை கண்டறிய காலையிலேயே மாணவர் விடுதியில் சோதனை நடத்துமாறு ஆசிரியர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் அறிவுறுத்தியது. காலை 10 மணி அளவில் விடுதி மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லும் போது விடுதிக்கு வந்த கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்களிடம் அறையின் சாவிகளை வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு அறையாக சோதனை நடத்தியுள்ளனர். அப்போது ஒரு அறையில் கஞ்சாவை சிகரெட் போல ரெடி செய்து வைத்திருந்ததை ஆசிரியர்கள் கண்டறிந்தனர். உடனே அந்த அறையில் தங்கியிருந்த மாணவர்கள் யார் யார் என விசாரித்த போது யோகேஷ் என்ற மாணவனும் ஆதி என்ற மாணவனும் தங்கி இருந்தது தெரிய வந்தது. இதில் ஆதி கண் சிகிச்சைக்காக வெளியூர் சென்றதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மாணவன் யோகேஷை ஆசிரியர்கள் கல்லூரி முதல்வரின் அறைக்கு அழைத்து சென்றனர். அங்கு யோகேஷிடம் எப்படி கஞ்சா வந்தது, அதனை எப்படி நீ பயன்படுத்துவாய் என ஆசிரியர்கள் கேட்டு விசாரித்த போது பயந்தபடி சமீப காலமாகத்தான் அதனை பயன்படுத்தியதாக யோகேஷ் தெரிவித்தார். உங்க ஊர்லயா? எவ்வளவு நாளா யூஸ் பண்றாங்க மட்டும் சொல்லு. ஸ்கூல்ல இருந்தா 20 நாளா தான் சார். கண்டிப்பா 20 நாள்லாம் கிடையாது. ஏன்னா 20 ஏண்டா இப்ப மாட்டினா கேட்டா இப்ப சொன்ன இல்ல 20 நாள்லாம் கிடையாது. ஏண்டா இல்ல அப்படியே சாப்பிடுவியா? தண்ணியில கலந்து குடிப்பியா இல்ல அப்படியே சாப்பிடுவியா? அப்படியே சாப்பிடுவேன். யோகேஷிடம் பெற்றோரை கல்லூரிக்கு அழைத்து வருமாறு ஆசிரியர்கள் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. பெற்றோருக்கு தெரிந்தால் மானம் போய்விடுமே என மன உளைச்சலில் இருந்த யோகேஷ் விடுதியின் 4வது மாடிக்கு சென்று உயிரை மாய்த்து கொண்டது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் அந்த அறையில் தங்கியிருந்த மாணவன் ஆதியிடமும் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கல்லூரிக்குள் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க கல்லூரி முன்பு 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கல்லூரிக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடிச்சாங்க, நானே பார்த்தேன். நான் பார்த்தேன், இவங்க பார்த்தோம். அடிச்சாங்க. அவனை 2 ஸ்டாப் சேர்த்து வச்சாங்க. ஸ்டாப் அடிச்சு ஸ்டாப் பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாப் ரூமில் வச்சுங்க. நாங்கள் பார்த்தது மட்டும் சுதீஷ் சார், வினோத் சந்திர சார். அதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டாப் வச்சாங்க எனக்கு தெரியல. அவங்க மொத்த ஸ்டாப் இருந்தாங்க. அங்கேருந்து அடிச்சிட்டு பண்ணிக்கு நாங்கள் போனோம். எங்களை போகணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எங்கே சுற்றி நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மாணவர்கள் தவறான வழியில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆசிரியர்கள் கண்டிப்போடு எச்சரிக்கிறார்கள். ஆனால் அதற்காக உயிரை மாய்த்துக் கொள்வது எந்த வகையிலும் தீர்வாகாது என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் பள்ளி கல்லூரிகளில் இதுபோன்று தவறிழைக்கின்ற மாணவர்களுக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்கி பெற்றோரை வரவழைத்து உரிய முறையில் அறிவுரை வழங்கச் செய்வது அவசியம். அதை விடுத்து தடாலடியாக நடவடிக்கை மேற்கொண்டால் அச்சம் காரணமாக இது போன்ற விபரீதங்களை மாணவர்கள் தேடிச் செல்லக்கூடும் என்பதால் கல்லூரி நிர்வாகத்தினர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம்.
பாலிமர் செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் பிருத்திவிராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.